உலக புகழ்பெற்ற விலங்கியல் நிபுணர் ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1851 நவம்பர் 26 அன்னைக்கு ஸ்காட்லாண்டுடைய மிட்லோத்தியனில் இருக்கிற பெனிகோக்கில் ஜான் ஈவர்ட்டுக்கும் ஜீன் காசர் ஈவர்ட்டுக்கும் மகனாக பிறக்கிறார். ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் இவர் கூட பிறந்தவங்க ஒரு எல்டர் பிரதர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு ஜாயினராக இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் குழந்தை பருவத்திலிருந்தே பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் போன்ற உயிரினங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. மேலும் இவர் வளர வளர நிறைய பூச்சிகளை சேகரித்து வந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1856 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஜேம்ஸ் காசர் ஈவர்ட்டுக்கு 4 வயது இருக்கும்போது, அதாவது ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் நவம்பரில் பிறந்திருந்தனால 1856 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஜேம்ஸ் காசர் ஈவர்ட்டுக்கு 4 வயது இருந்தது. அப்போ இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக பெனிகோக்லே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அது ஒரு பிரைமரி ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் இவருடைய ஆரம்ப கல்வியை படித்து வந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது ஃபிலாசபி, தத்துவம், லிட்ரேச்சர், இலக்கியம், ஹிஸ்ட்ரி, வரலாறு இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனை ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் படித்து வந்தாங்க. இதுக்கப்புறமா 1861 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 9 வயதில் ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அதே பெனிகோக்லே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கிராமர் ஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை சேர்த்துடுறாங்க. அது ஒரு ஹை ஸ்கூலாக இருந்தது. அங்கே சேர்ந்து ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் துரதிர்ஷ்டவசமாக 1862 ஆண்டு அக்டோபர் 22 அன்னைக்கு ஜேம்ஸ் காசர் ஈவர்ட்டுடைய அப்பாவான ஜான் ஈவர்ட் அவருடைய 69 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா ஜேம்ஸ் காசர் ஈவர்ட்டோடைய அப்பா 1792 நவம்பர் 26 அன்னைக்கு பிறந்திருந்தாங்க. அவர் 1862 அக்டோபர் 22 அன்னைக்கு அவருடைய 69 வயதில் இறந்து போகிறாங்க. ஸோ ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் கரெக்டாக இவருடைய அப்பாவினுடைய 59வது பர்த்டே அன்னைக்கு பிறந்தாங்க. 2 பேருடைய மந்த்து, அதாவது டேட் ஆஃப் பர்த்தில் மந்த் டேட் 2 பேருக்கும் ஒன்று தான். ஸோ ஜேம்ஸ் காசர் ஈவர்ட்டுடைய அப்பா இறந்து போகிறாங்க. இதுக்கப்புறமா ஜேம்ஸ் காசர் ஈவர்ட்டுடைய அம்மா தான் இவரையும் இவருடைய எல்டர் பிரதரையும் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய அப்பா இறந்த பிறகும் கூட அந்த பெனிகோக்கில் இருக்கிற ஹை ஸ்கூலில் தொடர்ச்சியாக ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் இவருடைய அம்மா மூலமாக சேர்க்கப்பட்டு தொடர்ந்து படிக்க வைக்கப்பட்டாங்க. ஸோ ஜேம்ஸ் காசர் ஈவர்ட்டும் இவருடைய ஹையர் எஜுகேஷனை படித்து வந்தாங்க. உயர்கல்வியின் போது ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் கிரீக், லட்டின் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸை கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதே காலகட்டத்தில் ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, நேச்சுரல் சயின்சஸ் போன்ற அறிவியல் பாடங்களை மிகவும் ஆர்வத்தோடு படித்து வந்தாங்க. நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, இயற்கை வரலாறு அப்படின்றது பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், அதாவது தாவரங்கள் மற்றும் விலங்குகள் குறித்து படிக்கிறது. சிம்பிளாக சொல்லப்போனால் பாட்டனி தாவரவியல், ஜுவாலஜி விலங்கியல், இந்த 2 பாடங்கள் உள்ளடங்கியது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்றது. அதே சமயம் நேச்சுரல் சயின்சஸ், இயற்கை அறிவியல் அப்படின்றது ஃபிசிக்கல் வேர்ல்டு சம்மந்தமாக படிக்கிறது. சிம்பிள் சொல்லப்போனால் பிசிக்ஸ், இயற்பியல், கெமிஸ்ட்ரி, வேதியியல், அஸ்ட்ரானமி, வானியல், ஜியாலஜி, புவியியல், பயாலஜி, உயிரியல் அப்படின்னு இது போன்ற பாடங்கள் உள்ளடங்கியது நேச்சுரல் சயின்சஸ் அப்படின்றது. ஸோ இந்த 2 பாடங்களையுமே மிகவும் ஆர்வத்தோட ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் இவருடைய பள்ளி படிப்பை படித்து வந்தாங்க. இவருக்கு பர்டிகுலராக ஜுவாலஜி விலங்கியலில் தான் இவருக்கு நிறைய ஆர்வம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பயாலஜி, உயிரியல் இந்த பாடத்துலேயும் அதிக ஆர்வம் இருந்தது. ஸோ 2 பாடங்களை இன்னும் கூடுதல் கவனத்தோட ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் படித்து வந்தாங்க. பின்னர் 1868 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்திலே இவருடைய 16 வயதில் ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் இவருடைய ஹையர் எஜுகேஷனை முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அதே பெனிகோக்கில் இருக்கிற ஒரு பெனிகோக் அகாடமியில் இவர் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் மேற்கொண்டு ஜுவாலஜியில் சில கோர்சஸ்லாம் இவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ஜேம்ஸ் காசர் ஈவர்ட்டுக்கு மருத்துவம் படிக்கணும் அப்படின்ற எண்ணமும் ஏற்படுது. ஆனால் இப்போ இவருடைய அப்பா கிடையாது, இவருடைய அம்மா தான் இருக்கிறாங்க. அப்படின்றனால அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஜேம்ஸ் காசர் ஈவர்ட்டே சின்ன சின்ன வேலைகள் பார்த்து மருத்துவம்
மருத்துவம் படிக்கிறதுக்கு உண்டான அந்த பணத்தை வந்து சேமிக்க தொடங்குறாங்க. மேலும் இன்னொரு பக்கம் இவர் வந்து பெனிகுக் அகாடமியில் ஜுவாலஜி விலங்கியல் சார்ந்த சில ஸ்டடீஸையும் இவர் வந்து மேற்கொண்டாங்க. பின்னர் இறுதி 1870ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 18-19 வயதில் தான் ஜேம்ஸ் காசர் இவர்ட் வந்து முழுமையாக இவருடைய கோர்சஸ்லாம் முடிச்சுட்டு மருத்துவம் படிக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இதுக்கப்புறம் ஜேம்ஸ் காசர் இவர்ட் வந்து இந்த ஸ்காட்லாண்டுடைய மிட்லோத்தியனில் இருக்கிற பெனிகுக்கில் இருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு போகிறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் இவர் வந்து ஜாயின் பண்ணி மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் ஜேம்ஸ் காசர் இவர்ட்டோடைய அம்மாவை இவருடைய எல்டர் பிரதர் வந்து பார்த்துக்கிட்டாங்க அதே பெனிகுக்கில். ஸோ இவர் வந்து எடன்பராவில் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் இவர் படிக்கும்போது MPCHB தான் படிக்க ஆரம்பித்தாங்க. அதாவது MPCHB அப்படின்றது லட்டினில் மெடிசனே பேக்லோரிஸ் சிர்ஜி அப்படின்னு எக்ஸ்பான்ஷன். இதுவே வந்து இங்கிலீஷில் MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதை தான் ஜேம்ஸ் காசர் இவர்ட் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் படித்து வந்தாங்க. மருத்துவ கல்வியின் போது மருத்துவ பாடத்திட்டங்களாக அதான் மெடிக்கல் கரிக்குலமாக அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை, பாட்டனி தாவரவியல், ஜுவாலஜி விலங்கியல், பயாலஜி உயிரியல், ஃபார்மகாலஜி மருந்தியல் அப்படின்னு இது போன்ற பாடங்களை ஜேம்ஸ் காசர் இவர்ட் படித்து வந்தாங்க. பின்னர் இறுதி 1874ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 22-23 வயதில் ஜேம்ஸ் காசர் இவர்ட் வந்து அந்த MBCHB அதாவது மெடிசனே பேக்லோரிஸ் சிர்ஜி அப்படின்ற MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இந்த டிகிரியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இந்த 1874ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரால இருந்து இங்கிலாண்டில் இருக்கிற லண்டனுக்கு ஜேம்ஸ் காசர் இவர்ட் போகிறாங்க. அங்கே போய் அங்கே ரொம்ப ஃபேமஸான ஒரு அனாட்டமிஸ்டான சர் வில்லியம் டர்னர் அவருக்கு கீழே இவர் ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமியாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சர் வில்லியம் டர்னர் அப்படின்றவர் வந்து ரொம்ப தலை சிறந்த ஒரு உடற்கூறியல் நிபுணர். அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமியா உடற்கூறியல் பேராசிரியராக இருந்தாங்க. ஸோ அவருக்கு கீழே இவர் ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமியாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அனாட்டமி உடற்கூறியல் அப்படின்றது உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் உடற்கூறியல் அப்படின்றது. உதாரணமாக நம்மளுடைய இருதயம் உடலில் எங்கே அமைஞ்சிருக்கு, அந்த இருதயத்தினுடைய வடிவம் என்ன, அந்த இருதயத்தில் எத்தனை சேம்பர்ஸ் அறைகள் இருக்குது, நம்மளுடைய உடல் திசுக்களினுடைய தன்மை என்ன, நம்மளுடைய உடலில் எலும்புகள் எவ்வாறு வடிவமைஞ்சிருக்கு அப்படின்னு இது மாதிரி உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி உடற்கூறியல் அப்படின்றது. இந்த உடற்கூறியல் பாடத்தை மருத்துவ மாணவர்களுக்கு நேரடியாக சடலங்களை விலங்குகளெல்லாம் பயன்படுத்தி டைசெக்ட் பண்ணி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பு தான் டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமி அப்படின்றது. ஸோ இந்த ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமி அப்படின்ற பொறுப்பில் 1874ஆம் ஆண்டு சில மாதங்கள் ஜேம்ஸ் காசர் இவர்ட் வந்து பணிபுரிஞ்சாங்க. அதுக்கப்புறமா அதே 1874ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன்லேயே இருக்குது அதனுடைய ஜுவாலாஜிக்கல் மியூசியத்தோடைய ஒரு கியூரேட்டராக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா ஒரு கியூரேட்டராக அந்த ஜுவாலாஜிக்கல் மியூசியம் ஆஃப் லண்டன் அங்கே வந்து ஜேம்ஸ் காசர் இவர்ட் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் அந்த ஜுவாலஜிக்கல் மியூசியமில் பல்வேறு விதமான பழங்கால உயிரினங்கள் அதெல்லாமே ஜேம்ஸ் காசர் இவர்ட் வந்து காட்சிப்படுத்தினாங்க. மேலும் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை இவர் எழுதியும் வெளியிட்டாங்க. இதே காலகட்டத்தில் ஜேம்ஸ் காசர் இவர்ட் வந்து வெளிநாடுகளுக்கும் பயணம் பண்ணாங்க. அதில் குறிப்பாக 1876ஆம் ஆண்டு ஜேம்ஸ் காசர் இவர்ட் வந்து நேராக இந்த இங்கிலாண்டில் இருக்கிற லண்டனில் இருந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற ஸ்ட்ராஸ்பர்குக்கு வந்து போனாங்க. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய மியூசியத்தை ஜேம்ஸ் காசர் இவர்ட் விசிட் பண்ணாங்க. இது மாதிரி யூரோப் முழுக்க பல்வேறு இடங்களுக்கு இவர் வந்து சென்று வந்தாங்க. இதே காலகட்டத்தில் ஜேம்ஸ் காசர் இவர்ட் வந்து கண்கள் குறித்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டாங்க. குறிப்பாக கண்களினுடைய விழித்திரை அதில் இருக்கிற லென்ஸ் அதனுடைய உடற்கூறியல் பண்புகள் குறித்து ஜேம்ஸ் காசர் இவர்ட் ரிசர்ச் பண்ணாங்க. அதன் முடிவை ஆன் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரெட்டினா அண்ட் லென்ஸ் அப்படின்ற டைட்டிலில் இவர் எழுதி வெளியிட்டாங்க. இதே மாதிரி லாம்ப்ரி அப்படின்னு ஒரு கடல்வாழ் உயிரினம் மீன் வகையை சேர்ந்தது தான். அந்த லாம்ப்ரியோடைய செக்ஸுவல் ஆர்கன்ஸ் குறித்து இவர் ரிசர்ச் பண்ணி த செக்ஸுவல் ஆர்கன்ஸ் ஆஃப் லாம்ப்ரி அப்படின்ற டைட்டிலில் அந்த ஒரு ரிசர்ச் ஒர்க்கையும் ஜேம்ஸ் காசர் இவர்ட் வெளியிட்டாங்க. மேலும் இவர் வந்து
த ப்ளசன்டேஷன் ஆஃப் ஷாங்காய் ரிவர் டியர் அப்படின்ற ஒரு ஒர்க்கையும் வெளியிட்டாங்க. இதுக்கப்புறமா 1878ஆம் ஆண்டு அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனுடைய ஜுவாலஜிக்கல் மியூசியத்துடைய கியூரேட்டர் அந்த ஒரு பதவியை ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் வந்து ரிசைன் பண்ணுறாங்க. ரிசைன் பண்ணிவிட்டு இந்த இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பிராக்கு மறுபடியும் 1878ஆம் ஆண்டு ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் வந்து போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அந்த எடன்பிராவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராமுரல் மெடிக்கல் எஜுகேஷன் இன் எடன்பிரா அங்கே இவர் ஒரு லெக்சரர் இன் அனாட்டமியா அதாவது உடற்கூறியலில் ஒரு விரிவுரையாளராக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் தான் ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் வந்து இவர் ஏற்கனவே படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பிரா மெடிக்கல் ஸ்கூல் அங்கே இவர் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து மருத்துவத்தில் போஸ்ட் கிராஜுவேட். ஸோ அதை பண்ணி அதில் குறிப்பாக இவர் வந்து வெசலஸ் ஆந்த்ராக்சஸ் அப்படின்ற ஒரு வகையான பாக்டீரியா அது குறித்து இவர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இந்த டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரிக்குண்டான இவருடைய தீசஸ் ஆய்வு கட்டுரையை இவர் வந்து லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் லோவர் ஆர்கானிசம்ஸ் அப்படின்ற டைட்டிலில் வெளியிட்டாங்க. அதில் வெசலஸ் ஆந்த்ராக்சஸ் அப்படின்ற இந்த பாக்டீரியா குறித்து இவர் வந்து எழுதி வெளியிட்டிருந்தாங்க. வெசலஸ் ஆந்த்ராக்சிஸ் அப்படின்றது ஒரு பாக்டீரியா. இது வந்து ஆந்த்ராக்சி அப்படின்ற ஒரு நோயை வந்து ஏற்படுத்தக்கூடியது. ஆந்த்ராக்சி ஏற்பட்டால் செப்டசமி அப்படின்ற ஒரு வகையான பிளட் பாய்சனிங் ஆனது ஏற்படும். இது அதிகமாக வந்து கால்நடைகளையும் செம்மறி ஆடுகளையும் பாதிக்கக்கூடியது தான் இந்த ஆந்த்ராக்சிஸ் அப்படின்ற இந்த ஒரு நோய். இது மனிதர்களையும் வந்து ரேராக பாதிக்கும். ஸோ அப்பேற்பட்ட அந்த கடுமையான பாக்டீரியல் டிசீஸை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா தான் வெசேலஸ் ஆந்த்ராக்சிஸ் அப்படின்றது. ஸோ அதை குறித்த டாக்டர் ஆஃப் மெடிசனுக்கு உண்டான இவருடைய தீசஸை இவர் வெளியிட்டுட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பிரா மெடிக்கல் ஸ்கூலில் இருந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியையும் ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா இவர் வந்து எக்ஸ்ட்ராமுரல் மெடிக்கல் எஜுகேஷன் இன் எடன்பிராவுடைய லெக்சரர் இன் அனாட்டமி அந்த பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு இந்த 1878ஆம் ஆண்டோட இறுதி காலகட்டத்தில் இவர் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பிராவிலேருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனுக்கு போகிறாங்க. அங்கே போய் அந்த அபர்டீனில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் அதனுடைய ஒரு ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அந்த பதவியை இவர் வந்து ஏற்றுக்கிறாங்க. அதாவது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி இயற்கை வரலாறு அப்படின்றது தாவரங்கள் மற்றும் விலங்குகள் குறித்து படிக்கிறது அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதேமாதிரி ரீஜியஸ் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா இப்போ பொதுவாக யுனைடெட் கிங்டமில் ராயல் ஃபேமிலினாலேயோ அல்லது அங்கே இருக்கிற கிங் குவீன் அவங்கனால ஒரு பொறுப்பு உருவாக்கப்பட்டால் அந்த பொறுப்புக்கு முன்னாடி ரீஜியஸ் அப்படின்ற டைட்டில் சேரும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ப்ரொஃபஸர் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்ற பொறுப்பை யுனைடெட் கிங்டமுடைய கிங் ஃபேமிலி தரப்பிலிருந்து உருவாக்கியிருந்தாங்க. அதனால தான் அது ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்ற அந்த பதவி. ஸோ அந்த பதவியை 1878ஆம் ஆண்டோடைய இறுதி காலகட்டத்தில் ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனில் ஏற்றுக்கிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1879ஆம் ஆண்டு அந்த அபர்டீன்லேயே ஒரு மெரைன் ரிசர்ச் ஸ்டேஷன் ஒன்று நிறுவுறாங்க. அதாவது கடல் ஆராய்ச்சிக்குண்டான ஒரு நிலையம் ஒரு லேபரட்டரியை இவர் வந்து நிறுவுறாங்க. ஒட்டுமொத்த யுனைடெட் கிங்டம்லேயே கடல் சார்ந்த உயிரினங்கள் சார்ந்த ஆராய்ச்சிக்காக ஒரு லேபரட்டரி உருவாக்கப்பட்டது 1879ஆம் ஆண்டு. அது ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனில் தான். ஸோ அதை நிறுவனது ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் தான். இதுக்கப்புறம் அதே 1879ஆம் ஆண்டு ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் வந்து ஸ்காட்லாண்டோடைய எடன்பிராவில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பிரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பிரா FRSE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் பெறாங்க. இதுக்கு 4 நபர்கள் ப்ரொபோசர்ஸாக இருந்து காரணமாக இருந்தாங்க. ஒருத்தர் வந்து வில்லியம் ரதர்ஃபர்ட், இன்னொருத்தர் சர் வில்லியம் டர்னர், இன்னொருத்தர் வில்லியம் ரதர்ஃபர்ட் சாண்டர்ஸ், இன்னொருத்தர் வந்து ஜான்சியன். ஸோ அந்த 4 நபர்கள் காரணமாக இருந்தாங்க. ஸோ 1879ஆம் ஆண்டு ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் வந்து FRSE அப்படின்ற இந்த ஒரு கௌரவத்தை இவர் வந்து பெற்றாங்க. இதுக்கப்புறம் இந்த காலகட்டத்திலலாம் ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் வந்து இன்னும் கூடுதல் ரிசர்ச்சும் இவர் வந்து பண்ணாங்க. இதே காலகட்டத்தில் ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் வந்து ஒரு பெண்ணை குறிப்பாக வந்து மிஸ் ஷார்பி ஷேஃபர் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க வந்து சர் எட்வர்ட் ஷார்பி ஷேஃபர் அப்படின்றவருடைய சிஸ்டர். ஸோ அவங்களே இவர் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஜேம்ஸ் காசர் ஈவர்ட்டுக்கும் இவருடைய மனைவியான மிஸ்ஸஸ் ஷார்பி ஷேஃபர் ஈவர்ட் இவங்க 2 பேருக்குமே ஒரு பெண் குழந்தை பிறந்தது. இது ஜேம்ஸ் காசர் ஈவர்ட்டோடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இதுக்கிடையில் 1881ஆம் ஆண்டு ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் வந்து இந்த ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பிரா அதனுடைய ஒரு க்ரூனியன் லெக்சரராக நியமிக்கப்படுறாங்க.
அதாவது வில்லியம் க்ரூன் அப்படின்னு ஒரு மருத்துவர். இந்த வில்லியம் க்ரூனுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ அந்த வில்லியம் க்ரூன் இறந்த பிறகு அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அவருடைய பேரில் வில்லியம் க்ரூனுடைய பேரில் க்ரூனியல் லெக்சர் அப்படின்னு ஒரு மெடிக்கல் லெக்சர்ஸ் வந்து ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பால நிறுவப்பட்டது. அது வருடம் வழங்குறதுக்கு தலை சிறந்த மருத்துவர்கள் அல்லது ஆராய்ச்சியாளர்களில் ஒருத்தரை ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பா தேர்ந்தெடுப்பாங்க. அது மாதிரி 1881ஆம் ஆண்டு ஜார்ஜ் ஜான் ரொமைன்ஸ் அப்படின்ற நபரையும் இவரையும், அதாவது ஜேம்ஸ் காசர் யூவர்ட், இவங்க 2 பேரையும் தேர்ந்தெடுத்தாங்க. இவங்க 2 பேரும் லோகோமோட்டர் சிஸ்டம் இன் எகைனாடர்ம்ஸ் அப்படின்ற டைட்டிலில் அந்த க்ரூனியல் லெக்சர்ஸை 1881ஆம் ஆண்டு இவங்க 2 பேரும் வழங்கினாங்க. அதாவது லோகோமோட்டர் சிஸ்டம் இன் எகைனாடர்ம்ஸ் அப்படின்றதும் ஒரு வகையான மீன், குறிப்பாக வந்து நட்சத்திர மீன் வகையானது. ஸோ அது எப்படி வந்து செயல்படுது அப்படின்ற குறித்து இந்த 2 பேரும் 1881 இந்த ஒரு ஒர்க்கை வெளியிட்டாங்க. இதுக்கப்புறமா 1882ஆம் ஆண்டு எடன்பாவில் இருக்கிற இவர் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பா மெடிக்கல் ஸ்கூல், அங்கே வந்து அதே ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்ற பதவி இவருக்கு கிடைக்குது. இதனால இவருடைய ஃபேமிலி அழைச்சிட்டு இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனுடைய ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்ற பதவியை இவர் ரிசைன் பண்ணிட்டு இவருடைய ஃபேமிலி அழைச்சிட்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீன்ல இருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பாக்கு போய் அங்கே இருக்கிற அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பா மெடிக்கல் ஸ்கூலோடைய ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, இயற்கை வரலாற்று பேராசிரியர் அப்படின்ற பதவியை 1882ஆம் ஆண்டிலிருந்து ஜேம்ஸ் காசர் யூவர்ட் வந்து அந்த ஒரு ஒர்க்கில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் ஃபிஷரி போர்டு ஃபார் ஸ்காட்லாண்ட் அதனுடைய ஒரு சயின்டிஃபிக் மெம்பராக இதே 1882ஆம் ஆண்டு ஜேம்ஸ் காசர் யூவர்ட் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ஜேம்ஸ் காசர் யூவர்ட்டோடைய மனைவியான ஷார்பி ஷேஃபர் மிஸ்ஸஸ் ஷார்பி ஷேஃபர் யூவர்ட் அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. இது வந்து ஜேம்ஸ் காசர் யூவர்ட்டோடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய இழப்பாக இருந்தது. இதுக்கப்புறமா ஜேம்ஸ் காசர் யூவர்ட் வந்து மிஸ்ஸஸ் டர்னர் அப்படின்ற இன்னொரு பெண்ணை இவர் வந்து 2வதாக திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஜேம்ஸ் காசர் யூவர்ட்டுக்கும் இவருடைய 2வது மனைவியான மிஸ்ஸஸ் டர்னர் யூவர்ட் இவங்க 2 பேருக்குமே ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இது ஜேம்ஸ் காசர் யூவர்ட்டோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இதுக்கப்புறமா 1883ஆம் ஆண்டு ஜேம்ஸ் காசர் யூவர்ட் வந்து ஜார்ஜ் வாஷிங்டன் பிரவுன் அப்படின்னு ஒரு ஆர்கிடெக்ட், ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆர்கிடெக்ட், அவரை வந்து நியமித்து இவர் பிறந்த பெனிகுக், அங்கே தான் இவருடைய அம்மா பிரதர்லாம் வாழ்ந்து வராங்க. ஸோ அங்கே வந்து ஒரு ஹவுஸ் வந்து உருவாக்கணும் அப்படின்னு ஜார்ஜ் வாஷிங்டன் ப்ரௌனை ஜேம்ஸ் காசர் யூவர்ட் வந்து பணிச்சாங்க. ஸோ இது வந்து சில மாதங்கள் நடந்து 1885ஆம் ஆண்டு அந்த ஒரு இடம் வந்து முழுமையாக கம்ப்ளீட் ஆனது. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் ஜேம்ஸ் காசர் யூவர்ட் வந்து தொடர்ச்சியாக இந்த காலகட்டத்தில் பல்வேறு ஆராய்ச்சிகளை இவர் வந்து தொடர்ந்து பண்ணாங்க. குறிப்பாக மீன் வகைகள் சார்ந்து பல ஆராய்ச்சிகளை இவர் வந்து தொடர்ந்து செஞ்சு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் இவர் பண்ண ஆராய்ச்சிகளினுடைய முடிவை தொடர்ச்சியாக ஜேம்ஸ் காசர் யூவர்ட் வந்து வெளியிட்டாங்க. குறிப்பாக 1887 காலகட்டத்திலலாம் ஜேம்ஸ் காசர் யூவர்ட் வந்து நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஹெரிங் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச் பேப்பரை எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 1889ஆம் ஆண்டிலிருந்து இவர் வந்து ஸ்கேட் அப்படின்னு ஒரு வகையான மீனிடம், அது குறித்து இவர் வந்து ரிசர்ச்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில தான் 1890 இந்த காலகட்டத்தில் ஜேம்ஸ் காசர் யூவர்ட் வந்து எடன்பாரிலே இருக்கக்கூடிய ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பா அதனுடைய ஒரு மெம்பராக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கப்புறமா சில ஆண்டுகளுக்கு பிறகு 1893ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டி அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஏற்கனவே எடன்பாரில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பாவுடைய ஃபெல்லோவாக இவர் 1879ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்போ 1893ஆம் ஆண்டு ஜேம்ஸ் காசர் யூவர்ட் வந்து ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி FRS அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1893ஆம் ஆண்டு ஜேம்ஸ் காசர் யூவர்ட் வந்து பெறாங்க. இதுக்கப்புறம் 1894ஆம் ஆண்டிலிருந்து ஜேம்ஸ் காசர் யூவர்ட் வந்து ப்ரீடிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக டெலகானி தியரி அது வந்து சரிதானா அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியை இவர் வந்து மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டெலகானி தியரி அப்படின்றது என்னன்னா, அந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஏன்ஷியன்ட்ல ரொம்ப பழங்காலகட்டத்தில் அப்போ இருந்த விஞ்ஞானிகள் தத்துவவியலாளர்கள் அவங்க நம்பின விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு பெண் உயிரினம் இருக்கு, அது வந்து ஒரு ஆண் உயிரினத்தோட இனச்சேர்க்கை பண்ணி இன்னொரு உயிரினத்தை வந்து ஈன்ற பிறகு அதே பெண் உயிரினம் வேற ஒரு ஆண் உயிரினத்தோட
இனச்சேர்க்கை பண்ணாலும் அப்போ இது முன்னாடி அந்த பெண் உயிரினம் இதுக்கு முன்னாடியே ஏற்கனவே இனச்சேர்க்கை பண்ண அந்த ஒரு ஆண் உயிரினம், அந்த ஆண் உயிரினத்தினுடைய குணம், அந்த ஆண் உயிரினத்தினுடைய தோற்றம், அதோட தான் அடுத்து பிறக்கக்கூடிய வேற ஒரு உயிரினம் வந்து இருக்கும் அப்படின்னு அந்த டெலகானி தியரியினுடைய அந்த ஒரு விஷயம். ஸோ இது வந்து சரிதான் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் நம்பப்பட்டது. ஆனால் ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் வந்து இது அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்காது அப்படின்னு நம்பினாங்க. அதனால 1894 காலகட்டத்தில் ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் வந்து இந்த ஆராய்ச்சியை பண்ணாங்க. குறிப்பாக இவர் வந்து போனி அப்படின்றது ஸ்மால் ஹார்சஸ், சின்ன குதிரையை வந்து குறிக்கும். அதையும் அது ஒரு பெண் போனியை எடுத்துக்கிட்டு ஜீப்ரா, அதாவது அந்த வரிக்குதிரை, ஆண் வரிக்குதிரையை எடுத்துகிட்டு ரெண்டையுமே வந்து இனச்சேர்க்கை பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் பிறக்கக்கூடிய அந்த உயிரினத்தை வந்து இவர் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அதே போனி, அந்த ஃபீமேல் போனியை ஒரு மேல் போனி கூட சேர்ந்து இனச்சேர்க்கை பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறமா வேற ஒரு உயிரினமானது தோன்றினது, வேற ஒரு போனி தான் உருவாச்சு. அப்போ ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் வந்து அந்த இதுக்கு முன்னாடி இந்த ஃபீமேல் போனி வந்து மேல் ஜீப்ரா, அந்த வரிக்குதிரை கூட இனச்சேர்க்கை பண்ணது. அப்போ அந்த முன்கூட்டி இந்த வரிக்குதிரை கூட இது இனச்சேர்க்கை பண்ணனால டெலகானி தியரி சரியாக இருந்தால் இப்போ மேல் போனி கூட இது வந்து இனச்சேர்க்கை பண்ண பிறகு பிறக்கக்கூடிய இன்னொரு ஸ்மால் போனி வந்து வரிக்குதிரையினுடைய தோற்றத்தையும் அல்லது அதனுடைய நடத்தையோவாவது கொண்டிருக்கணும் அப்படின்னு ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் வந்து நினச்சாங்க. அப்படி சரியாக இருந்தால் தான் டெலகானி தியரியை வந்து சரி அப்படின்றத ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் வந்து அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து பண்ணாங்க. இது வந்து இவர் வந்து பண்ண தொடங்குறாங்க. இதுக்கிடையில் 1895 காலகட்டத்தில் தி எலக்ட்ரிக் ஆர்கன் ஆஃப் த ஸ்கேட் அப்படின்ற டைட்டிலில் ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் வந்து ஒரு ஒர்க்கை வெளியிட்டாங்க. அதாவது சில மீன்கள் வந்து வேட்டையாடுறதுக்கு எலக்ட்ரிசிட்டியை வந்து பயன்படுத்தும். அது குறித்து ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் இந்த ஒரு ஒர்க்கை இவர் வந்து எழுதி வெளியிட்டாங்க. இந்த 1895ஆம் ஆண்டு தான் ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய நீல் பிரைஸ் ஆனது ஜேம்ஸ் காசர் ஈவர்ட்டுக்கு வழங்கப்பட்டது. இதுக்கப்புறமா ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் வந்து இன்னும் கூடுதலாக குறிப்பாக வந்து கிரேனியல் நர்வ்ஸ் அண்டு லேட்ரல் சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்கேட் அப்படின்றதும், அதே மாதிரி லமாகஸ் அப்படின்னு ஒரு வகையான மீனினம், அதனுடைய கிரேனியல் நர்வ்ஸ் அண்டு லேட்ரல் சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் லமாகஸ் அப்படின்ற ஒர்க்கையும் கூட இவர் வந்து தொடர்ந்து வெளியிட்டு வந்தாங்க. மேலும் 1896, 1897, 1898 அப்படின்னு தொடர்ச்சி 1895 1898 வரைக்கும் ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய நீல் பிரைஸ் ஆனது ஜேம்ஸ் காசர் ஈவர்ட்டுக்கு தான் வழங்கப்பட்டது. இதுக்கப்புறம் 1899ஆம் ஆண்டு ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் வந்து த பெனிகுக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படின்ற டைட்டிலில் ஒரு ஃபஸ்ட்டு இவருடைய ரொம்ப முக்கியமான ஒரு புக்கை வெளியிட்டாங்க. ஏன்னா பெனிகுக்கில் இருக்கிற ஒரு பாங்கலோ அப்படின்ற இடத்துல தான் இவர் வந்து அந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. அந்த வரிக்குதிரையையும் இன்னொரு சின்ன குதிரை இனச்சேர்க்கை பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த போனி அப்படின்ற அந்த ஒரு ஸ்மால் ஃபீமேல் போனியை ஒரு மேல் போனி கூட இனச்சேர்க்கை பண்ணுறது, இதெல்லாம் அங்கே தான் பண்ணாங்க. அதனால் அதோடைய பேர்லேயே அந்த பெனிகுக்கில் இருக்கிற ஒரு ஹவுஸில் தான், பாங்கலோ அப்படின்ற ஹவுஸில் தான் இவர் பண்ணாங்க. அந்த ஹவுஸ் இன்றைய காலகட்டத்தில் நவார் ஹவுஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அது இருக்கிற இடம் பெனிகுக் அப்படின்னு இவர் பிறந்த இடம் அப்படின்றனால இந்த பெனிகுக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த புக்கை 1899ஆம் ஆண்டு ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் வெளியிட்டாங்க. வெளியிட்ட உடனே இது வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு புக்காக மாறுது. ஏன்னா அந்த டெலகானி தியரி அது வந்து தவறானது அப்படின்னு டிஸ்ப்ரூவ் வந்து ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் பண்ணாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த மேல் ஜீப்ரா, அந்த வரிக்குதிரை கூட இந்த ஃபீமேல் போனி இனச்சேர்க்கை பண்ணி உருவான அந்த ஒரு குதிரை வந்து இந்த ரெண்டு குதிரைக்கும் வந்து தொடர்புடையதாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அதே ஃபீமேல் போனி ஒரு மேல் போனி கூட இனச்சேர்க்கை பண்ணி அடுத்து உருவாகக்கூடிய இன்னொரு குதிரையானது இந்த வரிக்குதிரையினுடைய தோற்றத்தையோ அப்பியரன்ஸையோ அல்லது நடத்தை பிஹேவியரையோ கொண்டு இருக்கல, அது அப்படியே டிஃபரெண்டாக இருக்குது அப்படின்னு ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் வந்து அந்த த பெனிகுக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படின்ற புக்கில் அதை வந்து தெரிவித்து இவர் 5 ஆண்டுகள் 1894 1899 வரைக்கும் பண்ண அந்த ஒரு ரிசர்ச்சை வந்து வெளியிட்டாங்க. ஸோ இப்படி 1899ஆம் ஆண்டு தான் பல 100 ஆண்டுகளாக நம்பப்பட்டு வந்த டெலகானி தியரி தவறு அப்படின்றத ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் வந்து அதை வந்து தவறு அப்படின்னு டிஸ்ப்ரூவ் பண்ணாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ நான் நார்மலாக சொல்கிறேன், இப்போ ஒரு குதிரை ஒரு வரி குதிரையோட சேர்ந்து இனச்சேர்க்கை பண்ணுது, அதுக்கப்புறம் வந்து அந்த வரி குதிரையை விட்டுட்டு அந்த குதிரையோட இனத்தை சார்ந்தே அந்த பெண் குதிரை வந்து இனச்சேர்க்கை பண்ணுது. அப்படி பண்ணும்போது ஏற்கனவே இது வரி குதிரை கூட இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறனால இப்போ ரெண்டாவதாக வேற ஒரு
குதிரை கூட இது இனச்சேர்க்கை பண்ணாலும் வரி குதிரையினுடைய அந்த ஜீன் வந்து இதில் இருக்கும். அதனால் அதுக்கப்புறம் பிறக்கக்கூடிய இன்னொரு அந்த குதிரை வந்து வரி குதிரையினுடைய தோற்றத்தையோ அல்லது பிஹேவியரையோ கொண்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து டெலகனி தியரி. ஆனால் இது அப்படியே வந்து கிடையாது அப்படின்றத ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் இந்த ஒரு த பெனிகுக் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் மூலமாக நிரூபித்தாங்க. இதுக்கப்புறம் ஜேம்ஸ் காசர் ஈவர்ட்டுக்கு பெரிய புகழானது கிடைச்சது. இதுக்கிடையில் 1900ஆம் ஆண்டு ஏப்ரல் 7 அன்னைக்கு ஜேம்ஸ் காசர் ஈவர்ட்டோடைய அம்மாவான ஜீன் காசர் ஈவர்ட் அவங்க வந்து அவங்களுடைய 87 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா ஜேம்ஸ் காசர் ஈவர்ட்டோடைய அம்மா 1812 மே 24 அன்னைக்கு பிறந்திருந்தாங்க. அவங்க 1900ஆம் ஆண்டு ஏப்ரல் 7 அன்னைக்கு அவங்களோட 87 வயதில் இறந்து போகிறாங்க. ஸோ அவங்க ஜேம்ஸ் காசர் ஈவர்ட்டோடைய அப்பாவை விட கிட்டத்தட்ட 20 வயசு கம்மி. அவங்க 1900ஆம் ஆண்டு ஏப்ரல் 7 அன்னைக்கு இறந்து போகிறாங்க. இதுக்கப்புறமா இது வந்து பெரிய ஒரு இழப்பாக இருந்தது. இதுக்கப்புறம் ஜேம்ஸ் காசர் ஈவர்ட்டோடைய 2வது மனைவியான மிஸ்ஸஸ் டர்னர் ஈவர்ட் அவங்களும் வந்து இறந்து போகிறாங்க. ஸோ இதுவும் வந்து ஜேம்ஸ் காசர் ஈவர்ட்டோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவருக்கு ஏற்பட்ட இன்னொரு பெரிய இழப்பாக இருந்தது. இதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு 1905ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 53-54 வயதில் ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் வந்து மிஸ் மியூர் அப்படின்ற இன்னொரு பெண்ணை இவர் வந்து 3ஆவதாக திருமணம் பண்ணிக்கிறாங்க. 3வது திருமணத்தில் எந்த குழந்தைகளும் பிறக்கலை. இருந்தாலும் ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் மற்றும் இவருடைய 3வது மனைவியான மிஸ்ஸஸ் மியோர் ஈவர்ட் இவங்க 2 பேருடைய வாழ்க்கையானது ரொம்ப சிறப்பாகவே போக ஆரம்பிச்சிருந்தது. ஸோ இதுவும் ஜேம்ஸ் காசர் ஈவர்ட்டோடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இதுக்கப்புறம் 1907ஆம் ஆண்டு ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய வைஸ் பிரசிடென்ட் தான் ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவில் ஜெனட்டிக்ஸ் மரபியல் சார்ந்து விரிவுரைகள் வந்து நடத்தப்படணும் அப்படின்னு ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் வந்து அந்த ஒரு முயற்சியை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டம் வரைக்கும் ஒட்டுமொத்த உலகத்திலேயே ஜெனட்டிக்ஸ் மரபியலுக்கு அப்படின்னு தனியாக விரிவுரை வந்து எங்கும் வழங்கப்படலை. ஸோ அது 1911ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவில் நிறுவப்பட்டது. அதுக்கு முக்கிய காரணமாக ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் இருந்தாங்க. இதுக்கப்புறம் 1912ஆம் ஆண்டு ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற பதவியிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு இவர் வந்து விலகுறாங்க. ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் வந்து விலகுறாங்க. இந்த காலகட்டத்தில் இவர் பல கௌரவங்களையும் பெற்றிருந்தாங்க. குறிப்பாக பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன் அதனுடைய ஆனுவல் ஒரு மீட்டிங்கில் ஜுவாலஜி செக்ஷனுடைய பிரசிடெண்டாக கூட இவர் வந்து இருந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா தவளைகள் அதனுடைய இனச்சேர்க்கை குறித்து இவர் ஒரு ஒர்க் எழுதி 1915ஆம் ஆண்டு த லாங்காய் ஹைபிரிட் ஃப்ளாக் அப்படின்ற டைட்டில் ஒரு புக்கை ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் வந்து வெளியிட்டாங்க. இது மாதிரி இன்னும் பல்வேறு ஆராய்ச்சிகளை குறிப்பாக வந்து இந்த ஜுவாலஜி சம்மந்தமாக குறிப்பாக மரபியல் சார்ந்த பல ஆராய்ச்சிகளை ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் வந்து தொடர்ந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1920கள் காலகட்டத்தில் தான் படிப்படியாக ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் வந்து இவருடைய பங்களிப்புகளை குறைக்க தொடங்கினாங்க. இதுக்கப்புறமா ஜேம்ஸ் காசர் ஈவர்ட்டும் வந்து உடல்நல குறைபாடுனால பாதிக்கப்படுறாங்க. இதனால் 1927ஆம் ஆண்டு இவருடைய 75-76 வயதில் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்ற பதவியிலிருந்து ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் வந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இவருடைய 3rd ஒய்ஃப் கூட இவர் சேர்ந்து நேராக ஸ்காட்லாண்டுடைய மிட்லோத்தியனில் இருக்கிற பெனிகுக்கு இவர் வந்து போயிடுறாங்க. அங்கே போய் இவர் கட்டின அந்த 1883 1885 வரைக்கும் ஜார்ஜ் வாஷிங்டன் பிரவுன் அவரை வச்சு கட்டின அந்த ஒரு வீடு அது வந்து கிரைகி பில்ட் அப்படின்னு இன்னைக்கு வந்து இருக்குது, கிரைகி பில் ஹவுஸ் அப்படின்னு. ஸோ அங்கே தான் இவர் வந்து இவருடைய அம்மாவின் நினைவாக கட்டியிருந்தாங்க. அங்கே தான் ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் வந்து இவருடைய ஃபேமிலியோட கடைசி வரைக்கும் வாழ்ந்தாங்க. இதுக்கப்புறம் இறுதியாக 1933 டிசம்பர் 31 அன்னைக்கு இவருடைய 82 வயதில் ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1933 டிசம்பர் 31 அன்னைக்கு இவருடைய 82 வயதில் ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் இறந்து போயிடுறாங்க. ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் இறந்து போயிட்டாலும் இவருடைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் த பெனிகுக் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் வந்து போற்றப்படக்கூடிய ஒரு பரிசோதனையாக வந்து இருந்து வருது. அதுவும் குறிப்பாக ஜெனட்டிக்ஸில் மிக முக்கியமான ஒரு மைல் ஸ்டோன் ஜேம்ஸ் காசர் ஈவர்ட்டோடைய இந்த ஒரு ஆராய்ச்சி. ஸோ இதனாலேயே ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் இறந்த பிறகும் இவருடைய போர்ட்ரேட்டெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் யுனைடெட் கிங்டமில் பாதுகாக்கப்பட்டு வருது. ஸோ இப்போ ஏற்பட்ட ஜேம்ஸ் காசர் ஈவர்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.